அன்பு வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து என்ன பண்ணுறாரு, ரைடுக்கு போறாரு. பைக் ரைட்ல. அதே மாரி வந்து கண்மணி வந்து அப்படியே வந்து அன்பு வந்து கட்டி பிடிக்கிறதும், அப்படியே ஹக் பண்ணுறதும், கைய வந்து தோள் மேல வைக்கிறதையும் பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஸ்பீட் பிரேக்கர் வரும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு அன்பு. அவ்வளோ சந்தோஷமா வந்து கண்மணி இறக்கி விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா வராரு. "என்னண்ணே என்ன ஆச்சு?" அப்படின்னோம். "ஐயோ! சந்தோஷத்துக்கு அளவே இல்லடா. கண்மணி கூட எப்படியெல்லாம் வந்து இருக்கணும்னு நினச்சனோ அப்படிலாம் இருந்தேன். அவ்வளோ சந்தோஷம். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஹக் பண்ணுறாரு. "என்னென்ன சொல்ற?" அப்படின்னா, "ஆமாடா. ரொம்ப ரொம்ப அண்ணி கண்டுபிடிக்கலல்ல." கண்டுபிடிக்கலடா. இதுக்கப்புறம் இதே மாரி அப்பப்போ ரைடுக்கு கூட்டின்னு போணும்டா. அப்போ தான்டா சூப்பரா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்துட்டுருக்காரு. அன்பு அந்த ரூமுக்கு போய் கண்மணிய நெனச்சு வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து பார்த்துட்டுருக்காரு. அவங்க ஃபோட்டோஸ் இதுன்னு வச்சு பார்த்துட்டுருக்காரு. அப்போ கரெக்ட்டா அங்கே வராங்க. பார்த்துட்டு வந்து உடனே வந்து வெண்ணிலா வந்து அன்பு அப்படி சொல்கிறாங்க, "நீ எதுக்கு இங்கே வந்த? ஒருத்தர் ரூமுக்கு வரமே, அவங்களோட பிரைவசியில தலையிடுறமே, கதவு தட்டிட்டு வரணுன்ற அறிவு கிடையாது உனக்கு. நான் ஏன் கதவு தட்டிட்டு வரணும்? இது ம் உங்களோட ரூம்னா என்னோட ரூமும் தானே." அப்படின்றாங்க. "ச்சீ வாய மூடு. என்ன பேச்சு பேசுற நீ?" அப்படின்னோன்னே, "இங்கே பாருங்க அன்பு, இந்த மாதிரி ஃபார்மாலிட்டீஸ்லாம் எனக்கு தேவைப்படாது. நான் நினச்சேன் உங்ககிட்ட எனக்கு உரிமை இருக்குன்னு நினச்சேன். யாருக்கு உரிமை இருக்குது? நீ யாரோ நான் யாரோ உன்கிட்ட உரிமை உன்கிட்ட எனக்கு எந்த உரிமையும் இல்லை, என்கிட்ட உனக்கு எந்த உரிமையும் இல்லை. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினா அவ்வளோதான்." அப்படின்னு. "என்ன அன்பு இப்படி பண்ணுறீங்க? சரி, அந்த ஃபோட்டோஸை பற்றி எதுவுமே சொல்லலை. எப்படி இருந்தது பார்த்தீங்க? அந்த ஃபோட்டோஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உங்கள் வீட்டுக்கு நான் வரும்போது ஆசையாக வந்து நீங்கள் பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டீங்கல்ல, அந்த ஃபோட்டோ தான் அது." அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. இப்போ எனக்கு புரியுது. ஏன்டா என் பர்ஸில் அந்த ஃபோட்டோ வந்துச்சு? நான் வைக்காத ஃபோட்டோ வந்து என் பர்ஸில் எப்படி வரும்?" அப்படி சொல்லிட்டு யோசனையாக வந்துச்சு. "அப்போ உன்னோட வேலை தானே அந்த ஃபோட்டோ? உனக்கு அசிங்கமா இல்லையா இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு?" "எனக்கு என்ன அசிங்கம்? உங்ககிட்ட எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. இங்கே பார், தேவையில்லாதெல்லாம் பண்ணேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்கிட்ட உனக்கு என்னடி உரிமை இருக்குது? என் பர்ஸில் ஃபோட்டோ வச்சுட்டா நீ என் மனசில் வந்துட முடியுமா? இங்கே பார், எக்காரணம் கொண்டும் என் மனசு கண்மணிக்கு மட்டும்தான். அவள் தான் என் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கா. நீ பக்கத்தில் கூட வர முடியாது. சரிதா? பார்த்தனே, இப்போ கண்மணிக்கே புரிஞ்சிருக்கும் உங்கள் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஓ, இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கியா நீ? உன் பிளான் என்னன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. கண்மணி எதிர வந்து என் ஃபோட்டோவை பர்ஸில் வச்சுட்டு நான் சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். அதனால கண்மணி என்னை வெறுக்கணும். அது தானே பிளான் பண்ணியிருக்க. அந்த பிளானை எல்லாத்தையுமே நான் உடச்சி காட்டுறேன். கூடிய சீக்கிரம் கண்மணியை தான் நான் விரும்புகிறேன். அவள் தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு உணர்த்திட்டு, அதுக்கப்புறம் தாண்டி இருக்குது உனக்கு. இங்கே பார், கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு உன்னை நான் போக வைக்கிறேன்னா தான் இருக்குது. அது நடக்கவே நடக்காது. கண்மணி தான் உன் அம்மாவுக்கு வந்து குணமானோன்னே உடனே கிளம்ப போகிறா. அதனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க நான் வெளியே போவேன்னு சொல்லிட்டு. கண்மணி தான் வெளியே போகிறா. என் பொண்டாட்டி எப்படி வந்து இந்த வீட்டில் வந்து வச்சுக்கணும், வெளியே அனுப்பாமன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வெளியே போகிறதுக்கு நீ தயாராகிரு அப்படின்றாரு. "என்ன அன்பு, கொஞ்சம் கூட காதல் இல்லாமல் பேசுகிறீங்க? உங்கள் மனசு ஃபுல்லாக இருக்கிற என்ன எப்போ தான் வெளியே காட்ட போகிறீங்க? சீ வாய மூடு. நீ என் மனசில் இருக்கியா? இங்கே பார், இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ஃப்ரேம் காட்டுறது, அதுக்கப்புறம் வந்து கண்மணி முன்னாடி சீனை போடுறது, இதையெல்லாம் விட்டுரு. தேவையில்லாதெல்லாம் பண்ணாத. நீ ஆளுங்களை கூட சேர்த்துக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணுறான்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு அப்படியே வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. "எனக்கு எல்லாமே தெரியும். கண்மணிக்கு எதிராக இருக்க ஆளுங்களெல்லாம் கூட்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீ வின் பண்ணிடுவியா? இங்கே பார், என் மனசில் இருக்க கண்மணியை யாராலையும் எக்காரணம் கூட அழிக்க முடியாது. அந்த அந்த நிமிஷம் என் கண்மணி இந்த இல்லை, உங்கள் மனசு ஃபுல்லாக வந்து நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உணர்ந்துட்டான்னு வச்சுக்கோ என் மனசில். அதுக்கப்புறம் கண்மணியை உன்னை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவா. அது வரைக்கும் தான் உன் ஆட்டம் எல்லாம். கூடிய சீக்கிரம் உன் ஆட்டத்துக்குலாம் ஒரு முடிவு கட்டுறேன்டி" அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வெளில வந்து, "ஒன்றும் பண்ண முடியாது அன்பு. எப்படியும் அந்த கண்மணியை நான் சும்மாவே விட மாட்டேன். அவள் இருக்கிறதால தானே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. கூடிய சீக்கிரம் அவளே இந்த வீடு வேணாம் ஒன்றும் வேணாம் விட்டுட்டு ஓடுற மாதிரி செய்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்து முறைக்கிறாங்க. இங்கே வந்து கண்மணி வந்து மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து அவங்க அத்தைக்கு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அன்பு வராரு. "கண்மணி" அப்படின்றாரு. திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க. "ஏன் கண்மணி இப்படி பண்ணுற? நானும் எத்தனை வாட்டி உங்ககிட்ட வந்து பேசுவேன். ஏன் கண்மணி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற? இங்கே பாரு கண்மணி, நீ எப்போ தான் கண்மணி மனசு மாறுவ?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போயிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க நம்ம அன்புவை. அன்பு வந்து, "என்னம்மா பண்ணுறது? கண்மணி மனசே மாற மாட்டேங்கிறா. சீக்கிரமாக நீ வந்து பேசணுமா. நீ சீக்கிரமாக வந்து பேசினா மட்டும்தான் கண்மணி சரியாவா. ப்ளீஸ்மா சீக்கிரமாக குணமாயிடுமா" அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அப்படியே வந்து அன்புவே பார்க்குறாங்க. நம்ம வந்து சிவகாமி யோசிக்கிறாங்க. அப்படியே அன்புவே பார்க்குறாங்க. "ப்ளீஸ்மா" அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாரு.